அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் எலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 4 மீடியம் பெரிய வெங்காயம் தட்டி எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு 4 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மட்டுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். குக்கரில் என்ன நல்லா சூடானதுமே சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கல்பாசி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு தட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மல்லி இலை, 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் எலும்பு எல்லாத்தையும் போட்டு அதையுமே நல்லா சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மட்டன் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 6லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா மட்டன் சூப் ரெடி ஆயிரும். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து தோசைக்கு, ரைஸுக்கு, இட்லிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.